ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 75 வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இன்னுமே வந்துட்டு ஒரு இம்பாக்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வந்துட்டு சினிமாவுடைய ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல திரைப்படம் 1 இல்லை 2 இல்லை பல நூற்றாண்டுகள் கழிச்சு கூட பார்த்தோம் அப்படின்னா கொண்டாடப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை விட பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தினுடைய தலைப்பே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த படம் ரிலீஸ் ஆன 75 வருஷங்கள் கழிச்சும் ரொம்ப பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தினுடைய தலைப்பு 75 வருஷம் கழிச்சு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, அந்த படம் 75 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா அரசியலையா இருந்தாலும் சரி, சமுதாயத்திலேயா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய விவாதம் அப்படின்றத எழுப்பிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு துளி கூட குறைவில்லாமல் இப்பயும் அந்த பெயர் ரொம்ப பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தினுடைய பெயர், அப்படிப்பட்ட ஒரு படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பராசக்தி அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ பராசக்தி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு புது யுகம் அப்படின்றத உருவாக்கின ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை யாருமே இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி வந்துட்டு பராசக்திக்கு முன் தமிழ் சினிமா, பராசக்திக்கு பின் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட ஒரு படம் அப்படின்னா அது பராசக்தி தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தின் மூலியமாக தான் பார்த்தோம் அப்படின்னா நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்களில் கொண்டாடப்பட்ட சிவாஜி கணேசன் இருக்கார் இல்லையா, அவர் தமிழ் திரையுலகத்துக்கு கிடைச்சாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு மேடை நாடகங்கள் இதெல்லாம் வந்துட்டு அவர் போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட பராசக்தி தான் வந்துட்டு சினிமாவில் சிவாஜி கணேசன் இருக்கார் இல்லையா, அவர் அறிமுகமான முதல் படம் அப்படின்னே சொல்லலாம். முதல் படத்திலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய நடிப்பினால எக்கச்சக்கமான பேரை கவர்ந்து இழுத்திருந்தாரு. ஸோ அந்த படம் வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 75 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் நடிச்சா அதை இயக்குன யாருமே இன்னைக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அதில் பெயர் வாங்கின சிவாஜி கணேசன் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அந்த பராசக்தி அப்படின்ற படத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பெரிய படங்களுக்கு வைக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய 25வது படத்துக்கு, இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஆண்டனியுடைய 25வது படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தினுடைய 25வது படத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 25வது படம் அப்படின்றது ஒவ்வொருடைய ஆக்டருடைய கெரியர்லையுமே ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். 2 பேர்த்துக்குமே 25வது படம், 2 பேருமே ஒரே தலைப்பில் வைக்கிறாங்க. 2 பேருமே ஒரே நாளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தலைப்பையும் ரிவீல் பண்ணுறாங்க. நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரோல்ஸு, மீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் அது போனாலும் கூட பராசக்தி அப்படின்ற பெயர் இருக்கையா அது ஏற்படுத்தின இம்பாக்ட் என்ன அப்படின்றத பலரும் தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஆண்டனி நடிக்கக்கூடிய கதை, திரைக்கதை இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னாலும் சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் அப்படின்றது மேலே ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேஜர் முகுந்த் வரதராஜன் இருக்கார் இல்லையா, அவருடைய பயோகிராஃபியில் வந்துட்டு நடிச்சிருந்தார் அமரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும்போது சூர்யா தான் வந்து சுதா கொங்கரா இயக்கத்தில் புறநானூறு அப்படின்ற படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தின் மேலேயும் ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அந்த கூட்டணி ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரரை போற்று அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே காம்போ மறுபடியும் வருது அப்படின்னு இந்த டைம் என்ன கதையோட வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தப்ப பார்த்தோம் அப்படின்னா சூர்யா திடுதிப்புன்னு புறநானூரில் இருந்து விலகியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சூர்யா விலகினதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் நடிக்கிறாரு. அதனால படத்தினுடைய தலைப்பு மாற்றப்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இது சூர்யா இடத்துல சிவகார்த்திகேயனா, அப்போ படத்துக்கு என்ன தலைப்பு, என்ன மாதிரியான கதை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி எகிரி இருந்துச்சு. ஸோ டீசரோட வந்துட்டு பட தலைப்பு அப்படின்றத அறிவிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தினுடைய கதாநாயகனாக வரக்கூடியவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லல் அப்படின்ற இடத்துல பிறந்தவர் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ராஜேந்திரன் அப்படின்றதா அவருடைய பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ராஜேந்திரன் வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1967 இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இருந்த ஒரு மனுஷன். அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதில் மாணவராக இருந்து அதுக்கு அகைன்ஸ்டாக ஹிந்தி திணிப்புக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போராடி குண்டடிப்பட்டு இறந்த ஒருத்தர் தான் ராஜேந்திரன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அவருடைய லைஃப் ஸ்டோரியில் தான் வந்துட்டு சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு விஷயம் அப்படின்றது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா படத்தில் வரக்கூடிய வசனங்களாக இருந்தாலும் சரி, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, இந்த ஹிந்தி திணிப்பு இருக்கு இல்லையா அதை எதிர்த்து போராடி இறந்து போன மொழிப்போர் தியாகிகளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ராஜேந்திரனுடைய லைஃப் ஸ்டோரி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஊர்ஜிதப்படுத்தப்படுது அப்படின்னே சொல்லலாம். 1947 தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பிறக்கிறாரு. ஸோ 1947 பிறந்த அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பிஎஸ்சியில் சேர்றாரு. அங்கே அவருடைய படிப்பு அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு காலகட்டத்தில் 1965 ஜனவரி 26 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி இருக்கு இல்லையா,
ஹிந்தி தான் இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக வந்துட்டு அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான மாணவர் அமைப்பினர் திரண்டு ஒரு போராட்டம் அப்படின்றது பண்ணுறாங்க. அன்னைக்கு நடந்த அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அடியோடு அகற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக கிளர்த்தெழுந்த மாணவர் அமைப்பாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு வந்து அந்த திராவிட சித்தாந்தங்களாக இருந்தாலும் சரி, அதுதான் வந்துட்டு இன்னை வரைக்குமே தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கருணாநிதி உட்பட எக்கச்சக்கமான தமிழ் தலைவர்கள் அன்னைக்கு உருவாயிருந்தாங்க. அதில் முக்கியமானவர் ராசேந்திரன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து போகிறாங்க. அப்படி முன்னெடுத்த போராட்டம் இருக்கு இல்லையா, அப்படி முன்னெடுத்த போராட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நெத்தியில் குண்டடிப்பட்டு இறந்தவர் தான் ராசேந்திரன். ஸோ யார் இந்த ராஜேந்திரன், அவருடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு, அவர் எப்படி வந்துட்டு தமிழுக்காக போராடினாரு, ஹிந்தி திணிப்பை எதிர்த்தாரு அப்படின்றதா கதை. அவருடைய ரியல் லைஃப் ஸ்டோரியை தான் வந்துட்டு சுதா கோங்கரா எடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு படத்தின் மேலே எக்ஸ்பெக்டேஷன் ஏன் எகிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி சூர ரிப்போர்ட்டரில் சுதா கோங்கரா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பயோபிக் அப்படின்றத தான் எடுத்திருந்தாங்க. அவரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பயோபிக் அப்படின்றத தான் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ரெண்டு பேருமே இப்போ பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கிறதுனால இவங்க ராசேந்திரனுடைய லைஃப் ஸ்டோரி அப்படின்றத என்ன விதத்தில் வெளிக்கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு ராணுவ வீரராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் நடித்து நிரூபித்ததுனால இந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்க போகுது. ஏன்னா ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா, இப்போ அவர் ரவிமோகன் அப்படின்னு சொல்லி தான் அடையாளப்படுத்துகிறாங்க. நவிமோகன் தான் வந்துட்டு வில்லன். அதர்வாக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே போல்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது எதிரி இருக்குது. இதுக்கு தான் பராசக்தி அப்படின்ற தலைப்பை கொடுக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஆண்டனியுடைய 25வது படம், அதுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பராசக்தி அப்படின்ற தலைப்பை தான் தெலுங்கு கன்னடம் அந்த மாதிரியான மொழிகளில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் யார் தான்டா உண்மையான பராசக்தி, யாருக்கு தான் அந்த பராசக்தி அப்படின்ற டைட்டில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம வீடியோ எடுத்திருக்க இந்த செகண்டினுடைய அப்டேட் படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் இருக்கார் இல்லையா, ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் சுதா கோங்கரா, அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜய் ஆண்டனி அப்படின்னே சொல்லலாம், அதனுடைய டைரக்டர் அருண் பிரபு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, இந்த படத்தினுடைய தலைப்பை யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தலைப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, பராசக்தி அப்படின்றது தமிழ் போராட்டத்தினுடைய தமிழ் சினிமாவை மாற்றி எழுதின ஒரு திரைப்படம். தமிழ் மொழி போர் தியாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசேந்திரன் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.